அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்ன இது ஒரு செலிப்ரிட்டியோட கூட ஃபோட்டோ போட்டிருக்காங்களே நம்ம குடும்ப தலைவின்னு. ஆமாங்க, இவங்க யாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவின்னு எல்லா தமிழ் சேனல்கள்லேயும் வர எல்லா நாடகத்துலேயும் சைடு ஆக்டராக வந்திருக்காங்க. வில்லி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சின்னத்திரை நடிகை தீபா. இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க தான். நாடகம் பார்க்குற நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கும். நான் அதிகமாக நாடகம் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் இவங்களுடைய ஃபேஸ் ஜீ தமிழில் ஒரு ஷோவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் பாடி சிவன் கோயிலில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டிருக்கேன். இவங்கள ஒரு 2-3 தடவை நான் கோவிலுக்கு வரும்போது அவங்கள பார்த்துருக்கேன். பட் காரை நிறுத்திட்டு வேக வேகமாக கோயிலுக்கு போவாங்க. வேக வேகமாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வேக வேகமாக கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு முறையும் இவங்கள பார்த்துட்டு பேசணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் ரொம்ப வேக வேகமாக போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை இவங்களே என்னை பார்த்துட்டு என் கடையாண்ட இது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டாலில் வச்சுருக்க சிகப்பரிசியை புட்டை பார்த்துட்டு நான் இருங்க நான் சாமி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமி பார்க்க போயிருந்தாங்க. சாமி பார்த்துட்டு ரொம்ப நேரமாச்சே இவங்கள ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாமி பார்த்துட்டு இவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. வந்ததும் நான் ஹாய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சேன். இருங்க வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கடையாண்ட வந்தாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வா இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கவே மாட்டே, உனக்கு கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு, இது நான் சின்ன வயசில் பர்மாவில் நான் சாப்பிட்ருக்கேன். இது பர்மா ஐட்டம், இது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படி சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமாப்பா, இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா என்னோடய சேனலில் போடுறதுக்கு அப்படின்னு. அட என்னப்பா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறீங்க, நான் உங்கள் வீடியோவை உங்களுக்கு ரிவ்யூவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட்டரிசி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ அரிசி சூப்பராக உடம்புக்கு ரொம்ப நல்லது கௌசி. ஆனால் ஏன் கௌசி அரிசி இதை விடவே விலை ஜாஸ்தி. கவுனி அரிசியா? இது என்ன அரிசியா? என்னடா கவுனி அரிசி கிடையாது, இது ரெட் அரிசிட்டாங்க. இது ரொம்ப நாளாக இது செகப்பரிசி. இது சிறுதானியத்தில் இதுவும் ஒரு வகை அரிசி. ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லது. எப்படி கவுனி அரிசி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த சிவப்பு அரிசி உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த இவங்கக்கிட்ட சிவப்பு அரிசி மட்டும் இந்த பாடி சிவன் கோயிலுக்கு வெளியே இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே எல்லா வகை பொடியும் கொடுக்குறாங்க. இட்லி பொடி, பருப்பு பொடி, இது எல்லாமே இங்கே இருக்குது. வாங்கிக்கோங்க. ஆனால் காசு கொடுத்து வாங்கணும். அது 1+1 ஆஃபரில் எதிர்பார்க்காதீங்க. ஆடி ஆஃபர் கம்மியாகும் போது நாங்கள் சாப்பிட்டு என்னங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டிங்களா? ரொம்ப 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 நல்ல டைப்புங்க. ஒரு அந்த சினிமாவில் இருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாமல் சாதாரணமாக நின்று என்கிட்ட நல்லா பேசி, நான் பேசுகிறேங்க அப்படி சொல்லிட்டு வாலண்டரி அவங்களே நான் ரிவ்யூ தரேன்னு சொல்லி பேசுனாங்க. சாதாரணமாக நம்ம ஒரு கடை போட்டிருந்தாலும் அவங்களே பேசுகிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் நம்மளை மாதிரி மனுஷங்க தாங்க. என்ன தான் விஐபியாக இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்றவங்க தானே. உணவுன்றது எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா? அது போல் தாங்க இவங்களுக்கு தீபா ரொம்ப 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 நன்றி. என்னுடைய ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து அதை பற்றி பெருமையாக நீங்கள் சொன்னீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது,
என்னை ஹக் பண்ணி என் ஷோல்டரில் தட்டி எனக்கு விஷ் பண்ணி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஓ பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் மனுஷங்கள்லாம் இருக்காங்க, அதனால தான் கடவுள் நம்ம உலகத்தில் இன்னும் மழை பெய்ய வச்சிட்ருக்காரு அப்படின்றத வந்து நான் நிறைய வாட்டி நான் நம்புவேன். அதுபோல் தான் தீபாவுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குடும்ப தலைவி அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனல் நேமில் தான் என்னுடைய ஃபுட் ஐட்டம்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஐட்டம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். போல் என்னுடைய சேனலில் ஹோம்மேட் ஃபுட், ஹோம்மேட் மினி மீல்ஸ், ஃபுட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் சின்ன சின்னதாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நல்லபடியாக செஞ்சு தரேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். தயவு செய்து தப்பான கால்ஸோ மெசேஜோ பண்ணாதீங்க. சின்ன லெவல்ல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சிட்ருக்கோம். எங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்த வைக்காதீங்க. அதே போல் என்னுடைய சேனலில் நிறைய பொடி வெரைட்டி எல்லாம் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். ரெகுலராக எனக்கு ஃபாரின் ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கு. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.